வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணியன் பிரபாகரன். ஸோ இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் மிஸ்டர் அருண்ஜி அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடைசி வீடியோல நம்ம வந்து சனி பயிற்சி பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சனி பயிற்சி தான் பார்க்க போறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா எந்த ராசினா நம்ம கடகராசி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதாவது லாஸ்ட் ஒரு 2.5 வருஷமாவே ரொம்ப ப்ராப்ளம், ரொம்ப சிரமத்துல இருக்கேன். அதாவது ஒரு கடங்காரம் வந்தா இந்த பக்கம் ஓடிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கடனை சிக்கி தவிச்ச கடகராசி நேயர்கள் தான். ஸோ அவங்களுக்கு தொழில் ரீதியாகவும் பார்த்தாலும் தொழில் ஒரு ஒன்று ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சங்க. 2 மாசத்துல வந்து பூட்ட நிலைமைக்கு ஆயிட்டோம். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஆனாங்க. சில பேர் பார்ட்னர்ஷிப் பண்ணி கொண்டு வந்தாங்க. அஷ்டமச்சனி ஆரம்பிச்சுல இருந்து தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த கடகராசி பத்தி தான் நீங்க ஒரு ஸ்பெஷல் எடிஷனா நீங்க வந்து சொல்லணும்னு நினைச்சு இந்த எபிசோட் பண்றோம். ஸோ கடகராசி 2025 வரக்கூடிய இனி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அட்வான்ஸா நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டுறோம். ஸோ அந்த கடகராசி நேயர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு சனி பயிற்சி இப்ப வரக்கூடிய இந்த 6 மாசம், இனி செப்டம்பர் ஆரம்பிச்சது இல்ல, செப்டம்பர் டு ஏப்ரல் வரைக்கும் இனி ஒரு 6 மாசம் இருக்கு. இந்த 6 மாசத்துக்கான ப்ரொடக்ஷன்ஸ், ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அது எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லிடுங்க. இங்க பாத்தீங்கன்னா டாப் 5 நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ராசியில 4வதாக நம்ம 5வதாக கும்பராசி பார்த்தோம். 4வதாக அதாவது கவுண்ட் டவுன்ல வந்து 4th ராசியா பாத்தீங்கன்னா கடகராசி. ஏன்னா அவங்களுக்கு அஷ்டம சனி முடியுது. 2025 ஏப்ரல்ல இருந்து 2027 மிடில் வரைக்கும் இந்த 2.5 வருஷம் இருக்கு இல்லைங்களா. 2025 செகண்ட் ஹாஃப், 2026, 2027 ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் 2000 ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும் வந்து வக்ர ரீதியா போய் நேர்வதியா போய் சனி வந்து மீனத்துல தான் இருக்காரு. மீனங்கிறது கடக லக்னத்துக்கு 9ஆம் இடம். அஷ்டம சனியில இருந்து விலகிடுறாங்க. புரியுதுங்களா? அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயமா தான் இருக்கும். என்னதான் கோடி கோடியா கொட்டுற மாதிரி ஒரு அருமையான மேன்மையான விஷயமா இல்லைனாலும் அஷ்டம சனி முடிகிறது வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். கும்பராசியோட கொஞ்சம் பெட்டரான பலங்களே கொடுக்கும். அதனாலதான் இது 4 டாப் கவுண்ட் டவுன்ல 4ஆ தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வந்து தப்பு இல்லை, நல்லது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த 6 மாசம் ஒண்ணுமே பாத்தீங்கன்னா சனியின் பயிற்சி ஆகாமல் அஷ்டம சனி நீடிக்கிற காலத்தினால ஒண்ணுமே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஒண்ணுமே முழுசா கைக்கு வந்து சேரல அப்படிங்கிறது இருக்கும். அது பெரும்பாலும் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனைகள் தீர்வும் வரல. ஒண்ணுமே சில ஃப்ரெஷ்ஷா பிரச்சனைகள் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரங்களா பாத்தீங்கன்னா கடகராசியோட ஆரம்ப பகுதியில் இருக்கிறவங்க அவங்களா ஓரளவுக்கு பாதிப்படைந்து இப்போ என்னடா வாட் இஸ் த ரீகோர்ஸ், வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன இருக்குங்கிறத தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆயில நட்சத்திரக்காரங்க ஃப்ரெஷ்ஷாக மாட்ட போகிறாங்க, மாட்டிட்டு இருக்காங்க. அப்படி மாட்டினாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. பெரிய இல்லை சார் பெருசாக நான் பிரச்சனையிலையும் மாட்டல அப்படின்னா புதிய முயற்சிகள் எடுத்தாங்கன்னா போய் மாட்டிடுவாங்க. ஏன்னா இப்போ கடகராசிக்கு அஷ்டம சனி கடைசி பகுதியில் இருக்கிறதுனால ஆயில நட்சத்திரம் கடைசி பகுதிய நட்சத்திரமாக இருப்பதனால் இப்போ ஆயில நட்சத்திரக்காரங்கள் வந்து அஷ்டம சனி தாக்கத்தில் இருக்கிறதுனால இப்ப பார்த்து ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒன்றில் ஒரு மேரேஜ் மேட்சிங்கே ஒரு ஆயில நட்சத்திரம் வருதுன்னா ஒரு 6 மாசம் பார்க்க வேண்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏங்க சார் இப்போவே வயசு அதிகமாயிடுச்சுன்னா ஏன் ஒரு வயசு அதிகமான ஒன்று 6 மாசம் வெயிட் பண்றதுனால ஒன்றும் அதிகமாயிருவி நம்ம என்ன 10 வயசு கூடிருமா அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஏன்னா 1000 காலத்து பயிர் என்று சொல்லப்படுகிற ஒரு கல்யாணத்தை இந்த ஆயில நட்சத்திரத்துல அஷ்டம சனி தாக்கங்கள் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிற டைம்ல நீங்க முடிவெடுக்க வேண்டாம். இப்போ என்னதான் ராசா மாற அருமையான ஒரு வரனா எப்படி வந்தாலும் ஏமாத்தி விட்டுரும் நம்மள. ஏன்னா பேட் கர்மாவை கழிக்கக்கூடிய காலம். புரியுதுங்களா? அதனால புதிய முயற்சி எடுக்காமல் இருக்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு எதையும் விடாமல் சர்வைவ் பண்ற ஒரு டெண்டன்சி தான் இருக்கணுமே ஒழிய ஒரு புதுசா ஒரு விஷயத்தை பண்ணி ஜெயிச்சிடலான்னு போனோம்னா மாட்டிப்போம்னு அர்த்தம். ஸோ அதனால இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு 6 மாசம் சுமாரான பலன்களும் பெரிய முயற்சி எடுக்காமல் 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் எது எடுத்தாலும் ஓரளவுக்கு நல்லபடியா வரும். ப்ரொவைடட் யுவர் தசாபுக்திகள் ஆல்சோ ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அது வந்து நம்ம பார்த்தா சொல்ல முடியும். நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா வந்து கடகராசிக்காரங்களுக்கு மேன்மையான பலன்கள் நிறைந்த ஒரு 2.5 வருடமாக 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்து கட்டாயம் இருக்கிறது. பெருமூச்சு பெறுவீர்கள், சோர்வடைந்தவர்களுக்கு உற்சாகம் பெறுவீர்கள், வயது வித்தியாசம் இல்லாமல் நல்ல ஒரு மேன்மை வரும். அதாவது கல்யாணத்துக்காக 35 வயசானாலும் கல்யாணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, ஒரு தொழில் முயற்சியில செய்து எதுலையும் ஜெயிக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சு அதுல கடகடன்னு கொஞ்சம் மேலே போறது, வேலை சரியில்லாம வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகலாம், விசா கிடைக்கல அது கிடைக்கலங்கிறவங்களுக்கு ஒரு டக்குன்னு கிடைச்சு போகிறது, படிச்சுட்டு வேலை இல்லாம 2 வருஷமா சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. இது எல்லாமே நல்ல ஒரு
பலன்கள் நிறைந்த ஒரு 2.5 வருடமாக கண்டிப்பாக கடகராசிக்காரனுக்கு உண்டு. கிட்டத்தட்ட 2.5 வருஷமாவே ஒரு பெட்டிக்குள்ள அமுங்கின ஒரு இதாதான் இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல அத்தனை விஷயம் வந்து படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுயா அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா காலை உடைச்சிட்டோம், ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஸோ இந்த மருத்துவ செலவுக்காகவே கடன் மேல கடன் வாங்கியிருந்தோம், ஸோ இஎம்ஐ ப்ராப்ளமே நிறைய வந்துருச்சு, இஎம்ஐ ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற நிறைய கடகராசியை பார்த்துங்க. ஸோ இது என்னன்னா அந்த கடகராசிக்கு இப்போ 7ஆம் பார்வையே பார்க்கறதுனால அந்த அசமச்சனி வந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதுல இப்போ சந்திரனா இருக்கு, இப்படி சந்திரன் இங்க வந்து சனி, ஸோ அதனால ஒரு ஒரு ஜென்ம விரோதினால ஓவரா அஃபெக்ட் ஆகுதா? இல்ல, நல்ல கேள்வி. அதாவது அப்படி பார்த்தா சந்திரனுக்கும் சனிக்கும் எப்பவுமே பகைதான். ஆமாங்க, புரியுதுங்களா? அதனால ஒரு கடகராசிங்கிறதுக்காக சனி வந்து அதிகமான கெடுதல் கொடுப்பாருங்கிறது அவசியம் இல்லை. புரியுதுங்களா? சனி வந்து கடகராசியா இருந்தாலும் சந்திரன் வந்து குரு சந்திர யோகத்திலேயோ ஒரு பௌர்ணமி சந்திரனாவோ அல்லது ஒரு சுக்கிரனின் பார்வையோ பெற்றிருந்தா கடகராசியா இருந்து சனிக்கு பிடிக்காத கடகராசியா இருந்தாலும் அவர் வந்து அவ்வளோ ஒன்றும் பாதிக்காது. இதே சந்திரன் வந்து கொஞ்சம் பாதிக்காதுன்னா பாதிப்பு குறைவா இருக்கும், பாதிக்காமல கண்டிப்பா இருக்காது, பாதிப்பு குறைவா இருக்கும். இதே சந்திரன் சாதாரண சந்திரனாவும் இருள் சந்திரனாவும் ராகுவோட சேர்ந்த சந்திரனாவும் கேதுவோட சேர்ந்த சந்திரன், கிரகண தோஷம் கொடுக்க சந்திரன் தான் ராகு கேதுவோட சேர்றது. சனியோட சேர்ந்து இருக்கிறதோ சனியின் பார்வை பெற்ற ஒரு இருள் தன்மை உள்ள சந்திரனா இருக்கிறப்போ கேட்கவே வேண்டாம். நான் சொன்ன பாவத்துவமான ஒரு சாதகமற்ற பலன்கள் அதிகமாக இருக்கும். இல்ல ஓரளவு சந்திரன் ஓரளவுக்கு திருப்பலம் பெற்று ஒரு ஒளி பொருந்திய சந்திரனா இருக்கிறாருன்னா நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் குறைவா இருக்கும், பட் கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். புரியுதுங்களா? அதனால கடகராசி என்பதனால் சனிக்கு ஆகாத ராசி என்பதனால் அதிகமா இருக்குமான்னு கேட்கிற கேள்விக்கு அப்படி இல்லைங்கிறதா ஆன்சர். ஸோ இப்போ கடகராசி நேயர்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லைங்களா? இந்த 6 மாசம் ரொம்பவும் விழிப்புணர்வா இருக்கணும். இப்போ என்னன்னாங்க, ஈவன் நம்ம நடந்து முடிந்ததுனால அதை சொல்றேன், முதல்ல சொன்னோம்னா நல்லா வராது. இப்போ அரசியல் முடிஞ்ச எலெக்ஷன் முடிஞ்சதுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இளைஞர் ஒரு யங் பர்சன் வந்து எல்லாரும் பேசப்பட்டவர் பாத்தீங்கன்னா பிஜேபி அண்ணாமலை அப்படிங்கிறவர் தலைவர், பிஜேபி தலைவர். அவர் வந்து ஜெயிப்பாரா போவாராங்கலாம் நிறைய பேசிட்டு இருந்தோம். அவரு கோயம்புத்தூர் நிற்கிறாரு, நல்ல ஓரளவுக்கு யங் க்ரௌட் இருக்கு, நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறலாம் எதிர்பார்த்து நிறைய பேர் ஜெயிப்பாங்கலாம் எதிர்பார்த்தாங்க. பட் என்னுடைய கணிப்பு, நான் எந்த ஒரு காணொலியிலும் பேசல, ஏன்னா அரசியலுக்குள்ள அதிகமாக நான் போறது இல்லை. இப்போ முடிந்து விட்டதுனால அதை நான் சொல்றேன், நம்ம ஜெயிக்க மாட்டாருங்கிறதா என்னோட கருத்தா இருந்தது. ஏங்க நீங்க வந்து ஆன்டி பிஜேபியான்னு கூட சொன்னாங்க, அப்படிலாம் நான் எந்த கட்சியிலையும் இல்லை. பட் இருந்தாலும் அவர் கடகராசியா போயிட்டாரு. இந்த கடகராசியா போயிட்டனால அவருக்கு வந்து ஒரு சாதகமான அமைப்பு வராது, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சரியா வராது அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மற்ற கட்சியோட கூட்டணியெல்லாம் சரியா பண்ண முடியல, கூட்டணியெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா ஜெயிச்சிருக்கலான்னு இப்போ சொல்றாங்க. ஏன் கூட்டணி சொல்ல முடியல? அப்படி பேச்சுனாலேயோ சில விஷயத்தினாலேயோ சரி வரல, கடைசியா வந்து அவர் ஜெயிக்க முடியாம இப்போ ஆக முடியல. ஸோ இதுதான் கடகராசியோட அமைப்பு. இதே அவர் வேற ராசியா இருந்திருந்தாருன்னு வைங்களேன், அவர் கொஞ்சம் பலங்கள் வேற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த நேரத்துல இப்படி வந்து இந்த கோச்சாரத்துல அஷ்டம சனியா வருதுங்கிறதுலே பார்ட் ஆஃப் த கர்மா. தசாபுக்திகள் மட்டும் பார்ட் ஆஃப் த கர்மா கிடையாது. எந்த நேரத்துல கோச்சார அடிப்படையில அந்த அஷ்டம சனி வருதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம மூல நோட்களே சொல்லியிருக்காங்க, இப்போ என்னதான் நல்ல தசாபுத்திகளோ நல்ல கிரக அமைப்பு இருந்தாலும் 7வை சனி அஷ்டம சனின்னு வரும்போது ஜாதகம் வேலை செய்யாதுங்கிறாங்க. அது உண்மைதானுங்களா? ஆமா, கண்டிப்பா சொன்னீங்க. அது வேலை செய்யல. என்னதான் யோகமான அவரோட சுக்கிர திசை நடந்திருந்தாலும், அவருக்கு சுக்கிரன் சிம்ம லக்னமா இருந்து சுக்கிர திசை நடந்திருந்தாலும் அவருக்கு கை கொடுக்கல. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் அரசியல்ல குதிக்கிற விஜய், நடிகர் விஜயும் பாத்தீங்கன்னா கடகராசி தான். இப்ப பாத்தீங்கன்னா அவரு வந்து அஷ்டம சனியில ஏன் வந்து பெருசா இறங்கி இந்த எலெக்ஷன்ல அவர் நிக்கல அப்படின்னா, அது சில ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க, கடகராசி அஷ்டம சனிங்கிறப்ப நம்ம வந்து நிக்க வேண்டாம், நம்ம வந்து அறிவிச்சுட்டு நிறுத்திக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ரீசன். அது இல்லைன்னா இறங்கினாலும் பயங்கரமான ப்ராப்ளங்கள் வந்திருக்கும், அவமானமாகவும் நிறைய அவர் நினைச்ச அளவுக்கு ஓட்டு வந்திருக்காது. ஸ்டார்டிங்கே சரியா வரலைன்னா நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இல்லையா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனாலதான் அவர் அறிவிச்சதோடு நிறுத்திக்கிறாரு. ஆனா அறிவிச்சதுலேயே எத்தனை ப்ராப்ளம் வருதுன்னு இப்பதான் தெரியும். இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் படித்தேன், யானை சிம்பிள் விட்டு ஒரு கொடி அனுப்பிச்சாரு. அந்த யானைக்கு வந்து பகவான் சமாஜ் பார்ட்டி வந்து பெட்டிஷன் போட்டு அதான் எங்க கட்சியில இருக்கக்கூடிய யானை, நீங்க எப்படி போடலான்னு கேஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம அறிவுக்காக்கு ஒரு கட்சியை வந்து ஒரு எலெக்ஷன்ல போக முன்னாடி இத்தனை பிரச்சனை வருது, கடகராசி அஷ்டம சனியா இருந்தா. ஸோ அதனால அவரும் ப்ரீ பிளான் பண்ணி 26 பண்ணதுக்கு அதே தான் ரீசனு. அதே சமயத்துல அது என்னதான் வேண்டான்னு தெரிஞ்சாலும் இப்போ பிரச்சனைகள் வருது. இப்போ அவர் டென்ஷன் ஆகி அவரோட சப்போர்ட்டர்ஸ் அவரோட டீம்ல கேட்கிறாரு, இதை நீங்க பாக்கலையாப்பா அப்படின்னு நடிகர் விஜய் வந்து ஆவேசப்படுகிறாருன்ட்டு ஒரு வீடியோ வருது.
நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம யானை போடாம இருந்திருக்கலாம்ல. அப்படி இப்ப பாருங்க, இப்போ ஸ்டார்டிங்லேயே இத்தனை கேஸ் நமக்கு தேவையா? அதுதான் அஷ்டம சனி. என்ன நீங்க சொன்ன மாதிரி மூலநூட்கள் சொன்ன மாதிரி என்னதான் கிரகம் இருந்தாலும் கோச்சாரம் செய்ய இருந்தாலும் ஜாதகம் வேலை செய்யறது உண்மைதான். கண்டிப்பா உண்மைதான். அதுவும் அஷ்டம சனி ஜென்ம சனிங்கிறது மிகவும் பாதிக்கக்கூடிய. அஷ்டம சனின்னு சொல்லும்போது இப்போ இந்த 7.5 சனி வந்து 7.5 வருஷம் நடக்குது இல்லைங்களா? இந்த 7.5 வருஷம் ஒரு மொத்த சக்தி தான் இந்த அஷ்டம சனிங்களா? இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க. இது எப்படின்னா, ஜென்ம சனிங்கிறது வந்து 7 நாட் சனியில மெயினா பார்க்க வேண்டியது. பாத சனி விரை சனி பார்க்க வேண்டியதுல, விரை சனியில வந்து விரயங்கள் கொடுக்கும். ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள் போகும்பொழுது சுப விஷயத்துக்காக நல்ல முதலீடுகளும் நல்ல விரயங்களும் செய்வோம். வீடு கட்டுவோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், ஸ்டாக் மார்க்கெட்ல பணத்தை போடுவோம். அதெல்லாம் பண்ணக்கூடியது விரை சனி கொடுக்கும். பாத சனி வந்து போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்படுவோம் நாம. அதான் பாத சனி. 2ஆம் இடம் தனஸ்தானத்துல பணம் திரும்பி வர்றதுக்கு வேணுங்கிற உழைப்பு கொண்டு வருவோம். ஜென்ம சனி தான் 2க்கு நடுவால மாட்டின ஒரு சனி நம்ம பாதிக்கும். இது டோட்டலா ஜென்ம சனி அஷ்டம சனிங்கிறது டோட்டலா டிஃப்ரெண்ட். 7 நாட் சனியோட கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா இது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. 8ஆம் இடம்ங்கிறது என்ன? உங்களுடைய ஆயுசு, உங்களுடைய மரணத்துக்கு ஒப்பான விஷயங்கள். அலோனா ஒரு அனாதையா போய் மாட்டிக்கிறது. எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்க, என் பிரச்சனைக்கு யாரும் தீர்வில்லை, யாருக்கிட்டையும் என் பிரச்சனையை சொல்ல முடியாது. அப்புறம் அவமானங்கள், அசிங்கங்கள், விபத்து, அதாவது கடன் தொல்லையினால வீடு விட்டு ஓடுறது. இது மாதிரி 8ஆம் பாவத்தோட பாவத்துவமான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடியது 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி. ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி. புரியுதுங்களா? ஸோ அதனால இது வந்து நீங்க 7 நாட் சனியோட கம்பேரே பண்ணக்கூடாது. இது வந்து முதல் வந்து 8ஆம் வீடுங்கிற மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். நீங்க ஒரு 3 வருஷமா 4 வருஷமா சில பிரச்சனைகள் இருக்கு, வயிற்றுல சில ப்ராப்ளம், அப்பண்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஹெரினியா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கரெக்டாக அஷ்டம சனியில் இருக்கிறப்ப தான் சார் இதுக்கு மேலே லேட் பண்ண முடியாது சார், நீங்க இப்போ பண்ணி தான் ஆகணும் அப்படிம்பாங்க. அப்போதான் கத்தி வைப்பீங்க, அப்போதான் பல்லு போடுவீங்க, ரூட் கெனால் பண்ணுவீங்க, ஏதோ ஒன்று கத்தி வைக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அது 8ஆம் வீட்டு வேலை. அதே சமயத்தில் நான் எப்போவுமே 2 வீலரில் போக மாட்டேன் சார், காரில் தான் போவோம். அப்போ பாட்டு போனால் ஒருத்தன் வந்து சாத்திட்டான் அப்படின்னு சொல்றது அஷ்டம சனி. ஏன்னா அதுவும் இந்த ஆயுசுக்கு சம்மந்தப்பட்ட மரணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அதுக்கு ஒப்பானது கொடுத்துட்றான் இல்லையா? அப்புறம் 8ஆம் வீட்டோட மற்ற ஒரு மாதிரியான பாவங்கள் ஆதிபத்தியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனாதை, அதாவது அவமானங்கள், பிரச்சனைகள், அசிங்கம், ஸ்கேம், மாற்றுறது. ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அவருனால நான் பாதிக்கப்பட்டேன், அவர் என்னை கை பிடிச்சி வச்சாரு, அது பிடிச்சாரு, எதோ இப்போ வருது. அது ஏன் இப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர் யாரோட பேர் இப்போ அடிபடுதோ அவருக்கு வந்து அஷ்டம சனி போயிட்டு இருக்கும். 20 வருஷமா அப்படிதான் இருந்தாரு. எதிர்பாராத இன்சிடென்ட் வந்து 8 இல்லையான இன்சிடென்ட். அருமையா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. எதிர்பாராத இன்சிடென்ட்டை கொடுக்கக்கூடிய 8ஆம் ஆதிபத்தியம் எதிர்பாராத விஷயத்துல பிரச்சனை கொடுக்கும், அவளை பேர் கொடுக்கும். 20 வருஷமா நல்லா இருந்தோம், ஆனா அஷ்டம சனி எப்போ மாட்டிட்டேன். புரியுதுங்களா? அதுதான் 20 வருஷமா அதே வேலை தான் பண்ணிட்டு இருந்தோம், அதே திருட்டுத்தனம் தான் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா அஷ்டம சனியில மாட்டிப்போம். ஏன்னா அது வந்து உங்களுடைய பேட் கர்மாவை செயல்படுத்தக்கூடிய டைம். நீதி, சனிங்கிறவர் நீதிகாரகன், நீதியை நிலைக்கிறவன். நீ இத்தனை தான் வாழ்ந்து இப்ப மாட்டினியடா அப்படின்னு பிடிக்கிறது தான் அஷ்டம சனி. ரொம்ப கிளாரிட்டியா சொல்லிடுந்தீங்க. இப்போ இந்த பாஸ்ட் இப்போ நடக்கக்கூடிய இந்த 6 மாசம் வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருந்தீங்க. ஸோ நேர்களே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து முடிய போகுது. இனி நீங்க இந்த ஒரு 6 மாசம் தான், 6 மாசத்துக்கு அப்புறம் மிக சிறப்பாக இருக்குன்னு ஐயா சொல்லியிருந்தாரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த 6 மாசம் வந்து எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி காணொலி சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.